Hi friends, welcome to our channel. In the video பார்த்தீங்கன்னா முதுமலை ட்ரிப்போட கண்டினியூஷன் தான். நம்ம வந்து பந்திப்பூர் ஹரணியில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஏதாவது லெப்பார்ட் கீது ஸ்பாட் ஆகுமான்னு. டீஸ் வந்து அலாம் கால் போட்டே இருந்தது, பட் நம்மளால் எதுவுமே சைட் பண்ண முடியல. டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 o'clock. நம்ம பந்திப்பூரில் வந்து 2:30 பஸ் சஃபாரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மேபி ஆஃப்டர்நூன் ஃபர்ஸ்ட் சஃபாரி வைல்ட் அனிமல்ஸ் வந்து அதிகமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போயிட்டு என்னென்னலாம் அனிமல்ஸ் பார்க்குறோங்கிறத பார்க்கலாம். அது போக நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கிறதுனால டிக்கெட்டில் வந்து கன்செஷன் இருக்குது. இங்கே தாங்க வந்து டிக்கெட் எடுக்கணும் சஃபாரிக்கு. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து நார்மலாக 650. நம்ம வந்து இங்கே காட்டேஜ் புக் பண்ணிக்கிறதுனால சஃபாரியில் வந்து கன்செஷனு 350 ஒரு ஆளுக்கு. நம்ம ஃபஸ்ட் சஃபாரியில் ஃபஸ்ட் எடுத்ததையுமே பந்திப்பூர் மெயின் ரோட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு வைல்ட் எலிஃபெண்ட்டு வித் சின்ன குட்டிங்க. இது நம்ம போகும்போதும் சைட் ஆச்சு, வரும்போதும் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துருச்சு. ரோட்டில் தான் வந்து ஆல்வேஸ் சைட் ஆகுது. Excuse me, so please listen now, enter the forest. Please maintain the silence. And this is full open forest and natural habitat also. So here animal sightings is loved one. You ask any questions or doubts, otherwise please don't. See the spotted deer is there on the left side. ஸ்பாட்டட் டீஸை வந்து குரூப்பாக பார்க்கலாங்க. பந்திப்பூர் சஃபாரி, முதுமலை சஃபாரி, கபினில் எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட் கிடையாது. சம்மரில் பார்த்திங்கன்னா ரொம்ப வறண்டு காணப்படும். ஆனால் தேக்கடி பார்த்திங்கன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு. அங்கே வந்து இந்த ஸ்பாட்டட் டீஸை வந்து பார்க்கவே முடியாதுங்க, ரொம்ப ரேரு சைட் ஆகிறது. ஆனால் சாம்பார் டீஸை வந்து அதிகமாக பார்க்கலாங்க. தேக்கடியில் குரூப்பாக பார்க்கலாங்க. ஸ்பாட்டட் டீஸ் எப்படி பார்க்குறோமோ அங்கே அதே மாதிரி சாம்பார் டீஸை பார்க்கலாம். Totally no. तो बच्ची ने संदा बड़े दियो पड़ा रोटली खाई तो घास खाई ना तो लिंकी पड़ा घास में बिचारा घास खाई जो ना आवाज ना तो वैसे क्यों पानी नहीं मुंह तो हुई गए ऊँग खड़े गए ना गंदी तो नाश्ते पार्क के लिए ना हो रहा है उनकी ना लोग तो क्या बातें இன்னைக்கு இங்கே தான் லெப்பார்ட் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னடா எலிஃபெண்ட் எதுவுமே சைட் ஆகலைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது எலிஃபெண்ட் குரூப்பை பார்த்தேங்க. எலிஃபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த டைமில் தான் நம்ம சைட் பண்ண முடியும் பந்திப்பூர் முதுமலையிலலாம். சம்டைம்ஸ் சம்மரில் கொஞ்சம் வறட்சி ஆயிடுச்சுன்னா எலிஃபெண்ட்ஸை அதிகமாக பார்க்க முடியாது. இது பார்த்திங்கன்னா மேபி முதுமலை, வயநாடு இந்த மாதிரி கனெக்டட் ஃபாரஸ்ட்டில் மைக்ரேட் ஆகி போயிடும். மறுபடியும் திரும்ப இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிற டைமில் அதிகமாக வரும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எலிஃபெண்ட்ஸ் அதிகமாக பார்க்க முடியுது பந்திப்பூர் முதுமலை சஃபாரிஸில். எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 250 கிலோக்கு பக்கம் ஃபுட் எடுத்துக்கும். அது ஒரு 3 hours தான் ரெஸ்ட்டு, சாப்பிட்டு மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். எலிஃபெண்ட்ஸ்க்கு வந்து தண்ணியுமே அதிகமாக தேவைப்படும். தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அதிகமாக காணப்படும்.
सुट्टा जो हमारे ऊपर बांधेला ये सुट्टा सापडे बांधेला असं हां चलो நம்ம எலிஃபென்ட் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பாண்டு வந்துச்சுங்க. இந்த மாதிரி ஏரியாவில் வந்து டைகர் அதிகமாக சைட் ஆகும். ஸோ டிரைவர் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்தி பார்த்தாங்க. பட் நம்ம அன்லக்கிங்க, டைகர் வந்து இங்கே சைட் ஆகலை. மேபி இந்த சஃபாரியில் பார்க்குற மாதிரி தெரில, பார்க்கலாங்க. நமக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிட்டு இருந்ததுங்க. அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலிஃபெண்ட்டு போல்டாக ஆஃப் ரோடில் அந்த பஸ்ஸுக்கு வழி விடாமல் ஃப்ரெண்ட்லியே தாங்க போயிட்டு இருந்தது கொஞ்சம் தூரம். அந்த பஸ் நிற்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்ஸோட குரூப்பு. நம்ம கிட்ட போகிறக்குள்ளார வேகமாக எலிஃபெண்ட் குரூப் வந்து புஷஸ்குள்ளார போயிடுச்சுங்க. எலிஃபெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில எலிஃபெண்ட் ரொம்பவே போல்டாக இருக்கும். இந்த வெஹிக்கிளையும் பார்த்து பயப்படாது. ரோட்டோரமாகவே தாங்க இருக்குங்க மோஸ்ட்லி. ஒரு சில எலிஃபெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சவுண்டு கேட்டாவே வேகமாக மறைஞ்சிருங்க. இந்த சஃபாரியில் பார்த்தீங்கன்னா நிறைய எலிஃபெண்ட்ஸ் பார்த்தோம், ஸ்பாட்டட் டீஸ் பார்த்தோம். கார் பார்க்கலையேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஒயில் காரோட குரூப்புங்க ரோட்டோட லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு 20 உருப்படி இருந்துச்சுங்க. பக்கத்துலேயே ஒரு 2-3 எலிஃபெண்ட் இருந்துச்சு. நல்ல சைட்டிங்க.
में भी है गिर फॉरेस्ट गिर लायन फॉरेस्ट गाँव फॉरेस्ट के अंदर ही घर है गाँव में फॉरेस्ट के अंदर ही बाजू में से निकल जाता लाइन कुछ नहीं करता वो लोग स्मेल आता है वो लोग को खाली ये रखने का बस ಒಂದು ಸಣ್ಣ ಕೊಳ್ಳಿ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ बहुत बड़ा है गिर फॉरेस्ट फुल उद्रास गाँव फॉरेस्ट के अंदर ही घर है गाँव में बाजू में से निकल जाता लाइन कुछ नहीं करता लोग स्मेल खाली ಒಣ್ಣೆಗೆ ಒಂದು ಸಣ್ಣ ಕೊಳ್ಳಿ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ बहुत बड़ा है गिर फॉरेस्ट जंगल में 3 दिन परिक्रमा ऐसा लाइन जाता है तो ये रहेगा तो ऊपर से जाएगा कुछ नहीं करेगा शंकर भगवान का 3 दिन परिक्रमा सब जंगल में सोया रहता है यार पब्लिक पानी में से निकल जाता आदमी को कुछ नहीं कर पाए खाली आदमी वो लोग एकदम चलो ओके வைல்ட் கார்ஸையும் எலிஃபெண்ட்ஸையும் போதுங்கிற அளவுக்கு பார்த்ததுக்கப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. அதில் ஒரு கீரி ஒடியாக இருந்துச்சுங்க. சடனாக அது மறைஞ்சிருச்சு, நம்மளால் கிளியராக பார்க்க முடில. ரோட்லேயே வந்துட்டு இருந்ததுங்க, நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடில. அப்புறம் இந்த சஃபாரியோட எண்டுக்கு வந்துட்டோம். எகெயின் பந்திப்பூர் ரோட்டில் சேம் எலிஃபெண்ட்டுங்க, அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி இருந்ததுங்க. குட்டியோட ரோட்டு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. நம்ம போனதுலேருந்து இந்த எலிஃபெண்ட்டை பார்க்குறேங்க, ஒரு 3-4 டைம்ஸ் பார்த்தாச்சு இந்த ரோட்டில். குட்டி இருக்கிறனால அது கோர் ஜோனுக்கு போக மாட்டேங்குதுங்க, சேஃப் இல்லைன்னு இந்த மாதிரி ரோட்டோரமாக இருக்க மாட்டேங்குது. குட்டியை பாருங்கள் எவ்வளோ சேஃபாக பாதுகாக்குதுங்க. இந்த எலிஃபெண்ட் ஸ்பாட் ஆனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி லெப்பார்டு வந்து இந்த பக்கமாக இருந்திருக்குங்க. ரோட்லேயே ஆப்போசிட்டில் ஒரு பைக்கில் வந்தவங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி லெப்பார்டு நிற்கிது அப்படிங்கிற மாதிரி டிரைவர்கிட்ட சொன்னாங்க. பட் நம்ம போகும்போது பார்க்க முடியலைங்க. பட் ஆனால் லெப்பார்டு வந்து இந்த காட்டேஜ் இருக்கிற ரூம் பக்கம்தான் வந்து கிராஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். டீஸ் வந்து பயங்கரமாக சவுண்ட் போட்டே தாங்க இருந்தது நம்ம போனப்போவும். 4:30 போல் நல்ல சவுண்டுங்க. பட் லெப்பார்டு வந்து ஸ்பாட் ஆகலை. இங்கே நிறைய புஷஸ் புதரெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க, அதனால் நமக்கு கிளியராக சைட் ஆகலை. பட் லெப்பார்டு இந்த ஏரியாவில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி மானையும் மயிலையும் ஒன்றா பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி பார்க்கணுன்னா முதுமலை, பந்திப்பூர், அது போக கபினி, நாகர்கோவில் டைகர் ரிசர்வ்லலாம் கண்டிப்பாக பார்க்கலாங்க. நம்ம நிறையா டைம் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் டீஸ் நின்றுட்டு இருந்தது நிறையா. ஒரு 2 பீகாக் வந்து அப்படியே கிராஸ் ஆகி போச்சுங்க. வேறு லெவலில் இருந்ததுங்க சைட்டிங்கு. மானை அதிகமாக பார்க்கணுன்னா பந்திப்பூர், முதுமலை மெயின் ரோட்லேயே பார்க்கலாங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இந்த காட்டேஜஸில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸு. மோஸ்ட்லி அங்கே டீஸ் இருக்கும். மார்னிங், ஆஃப்டர்நூனை விட ஈவினிங் ஒரு 4-4:30க்கு மேலே எல்லா டீஸுமே அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு 500,000 பார்க்கலாங்க சம்டைம்ஸ் அந்த இடத்துல. மோஸ்ட்லி வந்து டீஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் தான் நைட் டைம் ஸ்டே பண்ணும். ஏன்னா டைகரோ லெப்பார்டோ வந்து ஹண்ட் பண்ணும்போது அது ஈஸியாக வந்து வேறொரு சைடில் எஸ்கேப் ஆகிக்கலாம். ஈவன் சாம்பார் டீஸுமே வந்து அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணும். ஸோ இங்கே வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு 4-4:30 போல் வெளியே இருந்து எல்லா டீஸுமே வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணோம். அந்த மூமெண்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சன் செட் ஆக போகிற டைமுங்க. ஈவினிங் ஒரு 5:30க்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீஸுங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க சைட்டிங். ஸ்பாட்டட் டீஸு இங்கே வந்து சாம்பார் டீஸ் வந்து சைட்டிங் கம்மியாக இருக்கும். ஸ்பாட்டட் டீஸ் வந்து அதிகமாக பார்க்கலாம்.
நிறைய இருக்குதுங்க இங்கே கசகசன்னு. நமக்கு வந்து அலாம் கால் வந்து கேட்டுகிட்டே இருந்ததுங்க, ஸ்பாட்டட் டீஸு ஹரிணி ரூமுக்கு லெஃப்ட் சைடில். பட் நம்மளால் லெப்பார்டு வந்து ஸ்பாட் பண்ண முடியல. திடீர்னு பயங்கர சவுண்டு சென்டரில், அந்த ஓப்பன் ஸ்பேஸு டீஸ் எல்லாம் நிறையா இருக்கிற இடத்துல எல்லா கூட்டமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளும் ட்ரை பண்ணோம் லெப்பார்டு சைட் ஆகுதான்னு. கரெக்டாக அந்த சீத்தல் ஹரிணி ரூமுக்கு பேக் சைடில் வந்து லெப்பார்ட் போயிட்டு இருந்ததுங்க. ஒரு ஸ்பாட்டட் டீஸை வந்து ஹண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது. நல்ல சைட்டிங். ಲೈವ್ ವೇಟ್ ನಾವು ಒಂದು ಅದರ ಮೇಲೆ ಬಿಟ್ಟರೆ ಬರಲ್ಲ. ಎಲಿಫೆಂಟ್. That is tiger roar. Tiger sound. I think something there. See that? No, bro, it is very far. But I'll not only. This wire, this wire. Elephant were crossing from this side to this side. காலையில் 5:45ங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் சவுண்டு, டைகர் சவுண்டுலாம் பயங்கரமாக இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைமாக டைகர் சவுண்டு இங்கே நம்ம கேட்குறோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலிங் வெஹிக்கிள் ஒன்று வந்து விரட்டிகிட்டு இருந்ததுங்க எலிஃபெண்ட்லாம். ஒரு 3 எலிஃபெண்ட் வந்து கிராஸ் ஆனதாக சொன்னாங்க.